வாடா வாடா என் ராசா சின்ன ராசா தங்க மகராசா எங்க தெக்கத்தி கள்ள மகராசா கள்ளன்னு பேரு வச்சாலும் நீ கள்ளன் இல்லே கள்ளம் உன் மனசுல இல்லே அட இல்ல இல்லே கள்ளன்னு பேரு வச்சாலும் நீ கள்ளன் இல்லே கள்ளம் உன் மனசுல இல்லே அட இல்ல இல்லே வாடா வாடா என் ராசா சின்ன ராசா தங்க மகராசா எங்க தெக்கத்தி கள்ள மகராசா கருப்பாக இருந்தாலும் ஓ மனசு கருப்பில்லே கருத்தா இருந்து எதையும் கணக்கா முடிப்பே முரடாக இருந்தாலும் உன் கோபம் வந்தாலும் உறவா இருந்தே நீயும் உசுர கொடுப்பே குட்டுனா குனிபவன் இல்லே குனிய குனிய குட்டுறவன் இல்லே நிமிந்தா நிமிந்தது தாண்டா நினைச்சா நினைச்சது தாண்டா வீட்டுக்கு வீடு உனக்கு எல்லாம் ஊரும் பேரும் கோட்டையிலே ஓங்கொடி வாடா வாடா என் ராசா சின்ன ராசா தங்க மகராசா எங்க தெக்கத்தி கள்ள மகராசா மண்ணெல்லாம் பொன்னாகும் ஒங்கையும் பட்டாலே அதுதான் என்றும் உந்தன் ராசி ராசி முள்ளெல்லாம் பூவாக கல்லெல்லாம் கனியாக கள்ளன் பேரை எழுதி வாசி வாசி சமஞ்ச பெண்களுக்கெல்லாம் உன் பேரை கேட்டா கல்யாண ஆசை உண்டாகும் தூங்குற சோம்பேறிக்கெல்லாம் உன் பேரை கேட்டா வேங்கையின் வீரம் உண்டாகும் காட்டுக்கு சிங்கம் நாட்டுக்கு ராசா கட்சிகள் எல்லாம் ஏற்றுக்கொள்ளும் தெக்கத்திக்கள்ளே நீதாண்டா வாடா வாடா என் ராசா சின்ன ராசா தங்க மகராசா எங்க தெக்கத்தி கள்ள மகராசா கள்ளன்னு பேரு வச்சாலும் நீ கள்ளன் இல்லே கள்ளம் உன் மனசுல இல்லே அட இல்ல இல்லே கள்ளன்னு பேரு வச்சாலும் நீ கள்ளன் இல்லே கள்ளம் உன் மனசுல இல்லே அட இல்ல இல்லே வாடா வாடா என் ராசா சின்ன ராசா தங்க மகராசா எங்க தெக்கத்தி கள்ள மகராசா ஓடுறானா அவனை குண்டு கட்டா தூக்குங்கடா அங்க இருக்கியா நில்றா என்ன செலக்கு இருக்கா நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன் உன் ராவடித்தனம் ஜாஸ்தியா இருக்கு எங்க ஊர் பொண்ணுங்க என்ன மானம் கட்டவங்க நினைச்சியா போடா உங்க ஊரு பொண்ணுங்க என்னடா எந்த ஊரு பொண்ணுங்களா இருந்தாலும் நான் அப்படிதான் செய்வேன் அது என் பரம்பரை உரிமைடா பாடுறா என் கொள்கைக்கு விரோதமாச்சேன்னு பாக்குறேன் என்னடா பொண்ணு பரதேசி எங்க அண்ணியை தட்டிட்டாங்க அடே யாரா அங்க நம்ம அண்ணனை அடிக்கிறாங்க ஒடியாங்கடா ஆமா அடிக்கிறாங்க நல்லா அடிக்கிறாங்க என்னடா சண்டை பரசண்டே அம்மூர் பொண்ண பக்கத்து செலக்கருக்க தட்டி விட்டான்னு ஆமா கல்ல அவனை போட்டு எக்கி ஏறிட்டு இருக்கான்
வந்துட்டாளுங்க சனியனுங்க. இந்த சண்டை உங்களுக்காக இல்ல, எனக்காக தான் நடந்தது. போகடி போடினா. இது உனக்காக நடந்தது இல்ல, ஊருக்காக நடந்தது. தெரியுமில்ல? இப்போ அடைச்சிப்போ. உனக்குன்னு பிறந்த என் தம்பி வீட்டோட இருக்கும்போது அந்த ஒண்ணுமில்லாத பையன் மேல ஆசைப்படுறியடி. எங்கடி வீட்டோட இருக்கான்? கள்ளச்சாராயம் காய்ச்சிட்டு கம்பியில எண்ணிட்டு இருக்கான். யோ சும்மா இருக்கியா இல்ல சுடுதண்ணி பிடிச்சு மூஞ்சில ஊத்துட்டுமா? இங்க பாருமா, நீ 1000 தான் சொல்லு. உன் தம்பி இந்திரன் சந்திரனா இருந்தாலும் சரி, யமனா வந்து உசுர பறிச்சாலும் சரி, ஒரு நாளாவது ஒரு பொழுதாவது இந்த முந்தானைய கள்ளனுக்கு விரிப்பேனே தவிர அந்த கள்ளச்சாராயம் காய்ச்சற பயலுக்கு என் கழுத்தை நீட்ட மாட்டேன். வாய மூடுறி. அவனுக்கு என்னடி இருக்கு? காணி நிலம் இருக்கா இல்ல கௌரதியா ஒரு வேலை வெட்டிக்கு தான் போறானா? அந்த வெறும் பயல பத்தி பேசுன மகடி பூத்திரம் பூத்து. எங்க அப்பா ஒரு கூறு கட்டுது, ஒரு கண்ணுக்குட்டி வாங்கணும், பன்னிக்குட்டி வாங்கணும் ஆசைப்பட்டிருக்க கூடாதா? காணி நிலம் எம்புட்டு போனா அத நான் பட்டணம் போய் எப்படி சம்பாதிக்கிறது? அனுமார் பலம் அதுக்கு தெரியாதுடா. சாமர்த்தியம் உள்ளவனுக்கு சமுத்திரம் முழங்கால் மட்டும். அப்பா ஆத்தா ஆசையை நிறைவேற்றின பிள்ளைன்னு ஊரெல்லாம் உன்னை மெச்சணும். அதை கேட்டுட்டு நான் கண்ண மூடணும். ஏன் ஆத்தா, உன்னை கண்ண மூட வைக்கிறதுக்காக நான் கஷ்டப்படணும்? வேணாத்தா, வெந்த சொத்தை தின்னுபிட்டு வீட்டோடவே இருந்துடுறேன். டேய், வீட்டோட இருக்கிறவ பொம்பளடா. வெளியில போய் சம்பாத்தியம் பண்றவன் தான் ஆம்பளை. இந்த பொட்டியில துணிமணி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். ஆம்பளையா லட்சணமா புறப்படு. புறப்படுன்னு சொல்றேன் ஆத்தா. ஒண்ணும் தெரியாத பட்டணத்துல ஒத்தையில போய் நான் என்ன செய்ய முடியும்? இங்க வாடா. இது என்ன அருவா? வெறும் அருவா இல்லடா, இது நம்ம கும்பிடுற குலதெய்வம். உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இத தொட்டு கும்பிட்டுக்கிட்டேன்னா உன்னை கடிக்க வர்ற நாய் கூட உன் காலை தொட்டு கும்பிடும். இந்த கனவுலையும் நினைவுலையும் காணி நிலமும் கரும்பு தோட்டமும் தான் இருக்கணும். தம்பி எங்க போறீங்க? பட்டணத்துக்கு. எதுக்கு? காணி நிலம், அதுல ஒரு கரும்பு தோட்டம், நடுவு மத்தியில கிணறு, கூட பணம் கிடைச்சா பம்பு, இல்லனா கை. டிக்கெட் எந்த ஊருப்பா? பட்டணத்துக்கு. பட்டணத்துக்கா? 10 ரூபாய்க்கு பட்டணம் போகாது, பக்கத்தூருக்கு தான் போகும். இன்னும் 20 ரூபாய் குடியா? ஐயோ, 10 ரூபா கொடுத்தா மிச்சம் கொடுப்பாங்க, போகும்போது வழி செலவுக்கு வச்சுக்கோன்னு எங்க ஆத்தா சொல்லிச்ச. அதெல்லாம் உங்க ஆத்தாவோட ஆத்தா பஸ்ல போன காலத்துல. இன்னும் 20 ரூபாய் குடியா? என்ன பேய் மொழி முடிக்கிற? ஐயோ, இடம் தெரியாம உட்கார்ந்துட்டேனே. அது வந்துங்க. இருக்கா இல்லையா? டிரைவர் என்னப்பா? வண்டியை போட்டு. என்னப்பா உன்னால பஸ் நின்று போச்சு? பணம் இருந்தா கொடு, இல்லன்னா பஸ் விட்டு கிளறங்க. நாங்க காலகாலத்துல ஊர் போய் சேர வேண்டாம். ஏய், காசு இருந்தா கூட என்ன இறங்கப்பா. உனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் இத தொட்டு கும்பிட்டுக்கிட்டேன்னா உன்னை கடிக்க வர்ற நாய் கூட உன் காலை தொட்டு கும்பிடும். பிடிங்க, பிடியா. கொண்டா. அண்ணே, என்னன்னே நடந்துடுச்சு? இவ்வளவு பெரிய அறுவாள் எடுத்து டபால் அடிச்சு காட்டுறீங்களே. என்னப்ப வட வளர் பேசிக்கிட்டு ஒரு டிக்கெட் ஏத்திக்கிட்டு போங்க. நான் என்ன மாட்டேன், என்ன சொல்ல போறேன்? டிரைவர் ஸ்டார்ட். என்னடி இது? பணமழை. பாத்தியாடி, ஊருக்குள்ள இப்ப தண்ணி பிரச்சனை தான் பெருசுன்னு சொன்னியடி. இப்ப பாத்தியா எது பிரச்சனைன்னு? எல்லா நோட்டையும் பொறுக்குறாங்களே, எப்படி திருப்பி வாங்க போற? எப்படி வாங்குறேன்னு பாரு. போலீஸ் ஸ்டேஷன். ராதா, பணத்திமிர் பிடிச்ச ராதா, அந்த பணத்திமிர் பிடிச்ச ராதா, 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 பணத்திமிர் பிடிச்ச ராதா. ஏன்பா என் தங்கச்சியை ஒழிகன்னு சொல்றீங்க? அவங்களே ரோட்ல பணத்தை வீசி எறிஞ்சிட்டு வழிப்பறி பண்ணதா எங்க ஜனங்க மேல பொய் புகார் கொடுத்து போலீஸ்ல உள்ள தள்ளிட்டாங்க. அவங்களை விடுதலை செய்ய சொல்லுங்க, இல்லைன்னா எங்க ஜனங்க சும்மா இருக்க மாட்டாங்க. ஆமா. பாத்தியா,
அவ்வளவு பேரை அங்க உள்ள வச்சு விட்டு உல்லாசமா இங்க சீட்டு விளையாட்டா? ஏமா உன்னை எங்க எல்லாம் தேடுறது? போட் கிளப்புக்கு போனேன், அங்க ஒருத்தன் சொன்னான் ஜிம்கானா கிளப்புக்கு போடான்னா. ஜிம்கானா கிளப்புக்கு போனா காஸ்மா பால்ட கிளப்புக்கு போடான்னா. அங்கேயும் போனேன், அங்கேயும் இல்ல. கடைசியா ரேஸ் கிளப்புக்கு வந்தேன். குதிரைக்கு பதிலா ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருந்தான். அவன் தான் சொன்னா நீ இங்க இருக்கிற அப்படின்னுட்டு. நீ இருக்கிற இடம் எவனவனுக்கோ தெரியுது, உன் வக்கீல் எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதுல வந்துமா என் பணத்தை திருடிட்டு போயிட்டாங்கன்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தியே, அதை வித்ட்ரா வாங்கணும். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொடுத்தது தானே, நான் எதுக்கு வாபஸ் வாங்கணும்? ஏம்மா ஏழைங்க வயிற்றுச்சல கொட்டிக்கிற? அத்தோட உங்க அண்ணன் தார தாரையா கண்ணீர் விட்டு அழுகுறாரு. என் அண்ணன் அழுகுறாரு எதுக்கு? எதுக்கா? அவரையில கெட்ட வார்த்தை சொல்லி கலாட்டா பண்றானுங்க. என் அண்ணன் அழுகுறாருன்னா கையெழுத்து போடுறேன். அடாடா, அண்ணன் மேல என்ன அக்கறை? எங்க போடு.